டேய் கோபாலு, எப்பட்றா இருக்க? என்னடா வெக்கேஷனை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிற? நானே எப்பயாச்சும் தான் வெக்கேஷன் வரேன். டேய் குமார், உன்னை பார்க்கலான்டா நானே பீச்சுக்கு வந்தேன். ஒரு அர்ஜென்ட் ஆப்ரேஷனாக உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீ தான் அங்கே போகணும். என்னடா ஆப்ரேஷன் கோபாலு, என்னாச்சு சொல்லு. டேய் குமார், காந்தி மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஹாரர் ஹவுஸ் இருக்கான். அந்த ஹவுஸில் 2 பொணங்க சுற்றிட்டு இருக்கான். அதுங்க நம்ம ஆர்மியோட ஹெலிகாப்டர் கொண்டு வந்துச்சுருங்க. நீ தான் அதை எப்படியாச்சும் போய் அந்த ஹெலிகாப்டரை பத்திரமா கொண்டு வரணும். அதுக்கு உன்னே தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். ஏய் கோபால், ஹெலிகாப்டர் இருக்கிறதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரிடா. டேய் குமார், எப்படியாச்சும் உயிரோட வந்ததுடா. உன்னை எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் உயிரோட பத்தணும்டா. நீ முதல்ல பார்த்து போடா. உன் மண்டையில் இருக்க முடியும் கொட்டிட போதும். இருக்கிறதே 5 முடி தான். என்னையவே கலாய்க்கிறேல. வரட்டாமே. ஹே கைஸ், நாங்கள் தான் கேமிங் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி 2 கேம் பிளே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லையே குமார், எங்கே இருக்கு? ஹெலிகாப்டர் எடுக்க வந்திருக்கு. உடனே இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இந்த கோபால் சொன்ன இடத்த தேடி நம்ம காந்தி மார்க்கெட்டுக்கு வந்தால் இங்கே 2 பேயை பார்த்துட்டோம். ஆனால் அது மண்டையில் அடிச்சிருச்சுங்க நம்மளை. கிளாஸ் ஃபியூஸு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நீ எவனையும் காணோம். அடிச்சுட்டு அதுங்க பாட்டுக்கிட்ட போயிடுச்சுங்க. ஏன் கொல்லாமல் வச்சுருக்குங்கன்னு தெரில நம்மளை. கிராணி போயிட்டான். இவ தான் முதல்ல அடித்தா என்னைய. ஒன்றும் இல்லை. சீக்ரெட் டோர்னால் வச்சுருக்காங்க கிராணி ஹவுஸில். ஹெலிகாப்டர் கீ, கிளாக்குக்கு பின்னாடி சீக்ரெட், எல்லாமே சீக்ரெட்டு தான் இங்கே. கிராணியும் சீக்ரெட்டாகவே முடிஞ்சிட்டாங்க அவங்க வாழ்க்கை. இல்லே, என்னை பற்றி தப்பாக பேசுறியாலே? ஏன் கிராணி அடித்த? நான் அப்படி தான் அடிப்பேன். என்னை பற்றி தப்பாக பேசினேன்னா நான் ஒன்று என்ன? உன்னை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி போவேன் பாரு. என் புதுசை அவனை சும்மா விட மாட்டாளே. ஆஹா கிராணி, என்ன கூப்பிட்டியா? ஒன்றும் இல்லைல்ல, நீ போய் தூங்கு. நீ ஏன் கிராணி ட்ராப்பாக போட்டுச்சுக்க? அடிக்கிறதுக்கு அடிக்கவும் செஞ்சுக்கிற, ட்ராப்பும் போடுற. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? ட்ராப்பு போட்டாதானே நீ மாட்டுவ, இல்லைன்னா எங்கடி நீ மாட்டுவ? சரி, என் ஹெலிகாப்டரை ஏன் கொண்டு வந்த நீ? ஹெலிகாப்டரா? ஏன் நான் ஹெலிகாப்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஒன்றே என் புதுசு எனக்கு வாங்கி தந்துட்டான். அதுக்கு நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கணும். வாங்க காசு இல்லை. வெப்பன் கீ இப்போ பாரு, வெப்பன் கீ எடுத்து நட்டுன்னு போடுறேன் பாரு உனே. வா. ஏன்னா வாங்க காசு இல்லை, அதான். எப்படி சுற்றிங்க? இந்த வீடு வாங்கவே நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம். மொத்தம் 3 வீடு வச்சுருக்கோம்ல, அதனால காசு இல்லை. அதனால தான் சுட்டுட்டு வந்துட்டேன் ஹெலிகாப்டரை. எங்கே இருக்கான் கிராண்ட்பா? டேய் கிராண்ட்பா, எங்கே இருக்க? அவரை கிராண்ட்பான்னு சொல்லாத, சார்ன்னு மட்டும்தான் சொல்லணும். நான் மொட்டை கிழவன் தான் கூப்பிடுவேன் அவனை. இல்லை, என் புருஷனே தப்பா பேசுறியா? நீ என்னை பார்க்கவே இல்லை. நீ பாட்டுக்கிட்டு அங்கே போயிட்ட பாரு. போ போ. எங்க வேண்டாம் கிராண்ட்பா. ஆஹா குமாரன் இல்லை, அப்போ தான் உன்னை பிடிச்சி அந்த காக்கா மாதிரி போட போகிறேன். நீ வாட. எந்த காக்கா மாதிரிலே? கிராணி 3ல் உள்ள காக்கா மாதிரி. இவன் இன்னும் கிராணி 3லே இருக்கான் போல. அங்கே அடி வாங்கினது இன்னும் மறக்கலை போல பயலுக்கு. இல்லே, என்ன போட்டு தள்ளிட்டியாலே? ஆமாம் கிராணி, சும்மா கிராண்ட்பா கழுத்துலனா சாவி மாட்டி சுற்றுற ஒரே ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆஹா, நான் சுட்ட ஹெலிகாப்டரை யாரும் எடுக்கக்கூடாது. நான் என்னோட பத்திரமா வச்சுருக்கேன் அந்த கீயை. நீ வை இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லையா பாரு. அது ஆர்மிக்கு சொந்தமானது. அது நான் சுட்டுட்டு வந்துட்டேன், அதனால அது எனக்கு சொந்தமானதுலே. அது நான் தர முடியாது கிராணி. கிளம்பு நீ. ஏலே? ம். எங்களே இருக்க? எறும்பனா பொண்ணு மாதிரி வளர்க்குறீங்க நீங்கள். இல்லை, என் பிள்ளைய பற்றி ஏதாச்சும் பேசுன? ஐயோ பயமாக இருக்கு கிராணி. முதல்ல நீ எந்திரிச்சு வா கிராணி. இன்னும் வரல போல அந்த மொட்டை கிழவையும் சொட்டை கிழவனும். இல்லை, கிராணி எங்கே இருக்க? என் புருஷனேவா தப்பா பேசுறலே? உன்னையும் தான் தப்பாக பேசுவேன். ஒன்று அப்படியே கொலனாக்கி சட்னி ஆக்கி அரைச்சி தின்னுடுவேலே. நீ முதல்ல நீ வந்து புடியில. நீ எங்க இருக்கன்னு சொன்னா தானே பிடிக்க இங்கே தான் முடியும். இருக்கேன் உங்கள் ஸ்டெப்ஸில்.
இப்போ அந்த எறும்பு மனுஷன் ரூமுக்கு வரலான்னு இருக்கேன். ஏலே! என் பையனேவா தப்பா பேசுற? நீ வாடா. நான் டா இல்ல டி. எத்தனை கேம் பிளேல தான் நானும் சொல்றது. ஆஹா ஹஸ்பண்ட் போட்டுட்டான் என்னைய. யாரு நினைச்ச? என்ன தப்பா பேசினா என் புருஷன் போடாம விட்டுருவானா? என்ன பண்ணுறது, நீ அவனும் பெரிய ஆளாச்சே. ஆமாலே இப்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்களே, 3 கேம்லேயே ஃபேமஸ் ஆகிட்டீங்களே நீங்கள் 2 பேரும். இந்த கோபால் வேற சொல்லாமல் என்னை அமுச்சு விட்டாங்க. ஹெலிகாப்டர்னு சாதாரணமாக வந்தால் இங்கே என்ன புளிச்சு நம்மளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கோபால் ஏன் ஆளுலே? கோபாலை தெரியுமாடா உனக்கு? இப்போ கிராணியை சுட்டாச்சு. ஆஹா அவனும் ஒரு பேய் தான். இதே புருஷா ஏன் என்ன மாதிரி பேசுன? எதுக்கு ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு போல். டேய் கிராண்ட்பா எங்கடா இருக்க? ஏன்னா என் வாய்ஸ்ல பேசுன? கிராண்டி விட்டான். கிராண்ட்பா சாரி கிராண்டின்னு சொல்லிட்டேன். இல்லே குமாரே நீங்க தான் இருக்க? இங்கே தான் இருக்கேன். உங்கள் 2 பேரையும் போட்டுட்டு எஸ்கேப் ஆக போகிறேன். இல்லே நான் உன்னை விட மாட்டேலே. நீ வாழ. ஏ குமார் நின்று, அப்பதான் உன்னை காக்கா மாதிரி வறுத்து போட முடியும். நிற்க மாட்டேன்டா. நீ முதல்ல எந்திரிச்சு வாடா. இனிமேல் நீ 2 நிமிஷம் கழிச்சு தான்டா வருவ. 2.5 நிமிஷம் குமார். ஓ உன் சாவை நீயே அதிகமாக்கிக்கிற. நான் என்ன பண்ணுறது? உனக்கு பாவம் பார்த்து 2 நிமிஷம் கொடுத்தா நீ 2 நிமிஷம் வாங்கிக்கிற. இதுக்கும் நம்ம கன்னை லோட் பண்ணி வச்சுப்போம். இந்த மொட்டை கிழவனும் சொட்டை கிழவும் எங்கே வந்து வேணால் வரும். இல்லே இவன் வேற ஏப்பம் விட்றான் அப்பப்போ வேற. எஸ் என்னையவே சொட்டை கிழவின்னு சொல்லிட்டியா, அப்புறமே என் புருஷனே மொட்டை கிழவின்னு சொல்லிட்டியாலே. அப்புறம் நீ யாரு? நான் உலக அழகிலே. ஐயோ இதை வெளியே போய் சொல்லிடாத. நான் அடிக்கிறத விட மக்களே அடித்து துரத்திடுவாங்க உங்களை. இல்லே என்ன இனிமேல் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை குமார சட்னி ஆக்கிடுவேலே. எங்கள் யூடியூப் பிரதர்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைபர்னால் வந்தாங்கன்னு வை, நீ ஓடி போயிடுவ அப்படியே எங்கேயோ. இல்லை அது யூடியூப் பிரதர்ஸ் இல்லைலே, கேமிங் பிரதர்ஸ்லே. ஓ சாரி. ஆஹா உனக்கே உன்னோட சேனல் பிளேயரு ஞாபகம் இல்லை குமார். ஆமாம் இப்போ மாற்றலான்னு இருக்கோம். அடுத்த மாதம் சேனலை. ஏலே உன் சேனல் பேர் என்னன்னு வைக்க போகிறாளே? தெரிலண்ணே, கொஞ்ச நாள் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நீ சொல்ல கிராணி. கேமிங் பிரதர்ஸ் அண்ட் கிராண்டின்னு வச்சுக்கோலே. கேமிங் பிரதர்ஸ் அண்ட் கிராணியா? உன் பேர் எவன் வைப்பான்? அப்போ கேமிங் பிரதர்ஸ் அண்ட் கிராண்ட்பான்னு வச்சுக்கோலே. அப்படியே ஓடி போயிடு. என்ன ட்ரகுலா மனுஷனா அடைச்சி வச்சுருக்கீங்க உள்ள? ஆமாலே. யார் அவன்? உன் பிள்ளையா? இல்லே ஒன்றுமே இல்லை. லோட் பண்ணிப்போம். எவனாச்சும் வந்தால் போட வேண்டியதான் அவனை. இன்னும் வரல. தூக்கத்துலேருந்து தலைவனும் தலைவியும் எந்திரிக்கலை இன்னும். இல்லே என்ன இப்போதாலே சூப்பராக பேசியிருக்க. ஓ நீ தூங்கிட்டே இருப்பேன்னு தெரியாது. உன் புருஷன் தான் தூங்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். வாயில் கூட இசட்டாக வரும். இல்லை அது கிராணி 3ல தானே வரும், கிராணி 2லயே வருமாலே. இங்கே தான் தூங்குறது தான் நான் பார்த்துருக்கேனே பலதாட்டி. ஏ குமார் நான் கொரட்டை விட்டது நீ பாத்தியாலே? ஆஹா பார்த்தேன்டா. ஏலே எப்போவுமே நீ ஆஹாவை பின்னாடி சொல்ற, முன்னாடி தானே எப்போவுமே சொல்லுவ. லைட்டாக மறந்துருச்சு கிராணி. ஆஹா வந்துட்டான் கிராணி. பாய். ஏலே என்னவே சுட்டுட்டியாலே. முதல்ல நீ எந்திரிச்சு வா. இன்னும் பேட்டு மட்டும் என்ன தூக்கிட்டு இருக்கு பாரு. நெட்டக்கோக்கு. இல்லே அது என் பாட்டி கொடுத்ததுலே. கிராண்ட்பாவை காணோம். கிராண்ட்பா எங்கே இருக்க? கிராண்ட்பா எங்கே இருக்க கிராண்ட்பா? ஆஹா நான் உன் முன்னாடி தான்டா இருக்கேன். எங்கடா இருக்க? என் கண்ணுக்கே தெரிலடா. நீ வாடா, பயமுறுத்தாதடா. நான் இன்விசிபிள் மூட் போட்டுட்டு இருக்கேன்டா. ஆஹா உனக்கே ஏற்கனவே காது கேட்காது, இதில் ஒரு இன்விசிபிளாக தான் இருக்கார் அவர்.
மொட்டை கிழவா இலே இந்த கிராணி ஏப்போ விட்டுக்கிட்டே இருக்கு, எப்போ அடி வாங்க போதுன்னு தெரில என்கிட்ட. ஏலே என் புருஷனை தப்பா பேசுற? உன்னையும் தான் தப்பாக பேசுவேன், அவள் தான். இலே அவனோட ஹஸ்பண்டே போட்டாச்சுண்ணா. இப்போ நீ தான் வரணும், வா காப்பாற்ற. நான் வருவேலே. வா. இலே ஏதாச்சும் பேசலே. என்ன கிராணி பேசுறது? இலே தூங்கிட்டியாலே குமாரே? உன்னை தான் தேடிட்டு இருக்கேன், நீ வராமல் எனக்கு போர் அடிக்குது. நான் என்ன வரவா? வா. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். இங்கே தான் அருமை கிச்சனில் தான் இருக்கேன். இலே என் கிச்சனை தொட்டேன்னு வச்சுக்கோ, நீ கெட்டையா? உன்னை பீஸ் பீஸாக வெட்டி வெட்டி போட்டுருவேலே. அப்புறமா என் பிள்ளைக்கு ஒன்னேவே மீட்டாக கொடுத்துருவேலே. உன் புள்ளையவே நான் போட்டுட்டேன். இலே என்ன தைரியம் தான் என் பிள்ளையவே போடுவேன். ரெஞ்ச் எடுத்து மாட்டியாச்சு. கிராண்ட் வந்துட்ட பாரு. ஏன் கிராணி இங்கே வர? கிளம்பு முதல்ல. சூச்சு. இலே என்னவே ஏன் சூச்சுன்னு சொல்ற? கிளம்பு கிளம்பு. உன் கிராண்ட்பா ஸ்டிக்கர் தான் 3 கிடச்சிருக்கு எனக்கு. ஆஹா டேய் என்னோட ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு போகாதடா குமார். இந்த போகிறேன்டா, வாடா நீ. டக் டேப் கிடச்சிருச்சு. நம்மளோட ஹெலிகாப்டரோட ஒரு ரெக்கையை உடச்சி வச்சிட்டாங்க இந்த கிராணியும் கிராண்ட்பாவும் சேர்ந்து. எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தாங்கன்னு தெரில எனக்கு. காரில் தான் எப்போயும் பிஸியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இது என்னடா மிஷினாக வச்சுருக்கீங்க? ஏதேதோ மிஷினா? இல்லை நான் பக்கத்து தெருவுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனேலே. அங்கே போயிட்டு ஏன் உடச்சி கொண்டு வந்திருக்க? என்னாச்சு, கடைக்காரன் நான் காசு கொடுக்கலன்னு வந்து உடச்சிட்டாலே. அப்புறமா அவனை கொன்னுட்டேலே. ஓ, நீ பிச்சைக்காரியா? இலே என்ன தைரியம் தான் என்னையவே பிச்சைக்காரின்னு சொல்லுவேலே. இந்த வரேன் வா, உன்னை இப்போ ஆக்கி கட்டுறேன் வா. இங்கே போயிட்டு உன் வீடையே ஃப்ளாட் போட்டு விற்கலை. என் பேர் குமார் இல்லை. ஏ குமார நெல்லுடா, அந்த ஏணியில் ஏறாத, ஏன்னா அது உடஞ்சிருக்கு. நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டியிருக்கேன். நீ அவ்வளோ பெரிய கில்லாடியாடா கிழவா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதான் போச்சு. என்னை கிளவான்னு சொன்னேன், உன்னை குமார் வறுத்து போட்டுருவேன். ஏய் நான் தான்டா குமாரே. குமாருக்கு எப்படிடா குமாரை வறுத்து போடுறது? தெரிலடா எனக்கு. உன்னை தான்டா வறுத்து போடுவேன்னு சொன்னேன். வாடா நீ. இல்லை கிராண்ட்பா ஏழை இப்படி வளர்ற, ஒழுங்கா பேசலே. பாரு கிராணியே திட்டுது. ஆஹா கிராணி இரு, கிராணி 3ல் வந்து உன்னையவே துப்பாக்கி வச்சு போடுற இரு. இல்லை இனிமேல் நான் குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேலே. கிராணி பேசாமல் நீ எங்கள் கூட வந்துரு. ஓகேலே. எங்கே இருக்க நீ? இப்போ ஒரு பேட்டை வச்சு அடிச்சுட்டு இருக்கில்ல, அது மாதிரி உங்ககிட்ட ஒரு கையில் கொசு பேட்டை கொடுத்துட்றேன். எங்கள் வீட்டில் நிறைய கொசு வேறு வந்திருக்கு. அதை வச்சு எப்படியாச்சும் கொசுவையாச்சும் நீ அடிச்சிட்டுரு. எங்களையும் அடிக்கிறதுக்கு பதிலா வந்துட்டியா? எத்தனை தாட்டி நான் உன்னை சாவடிக்கிறது? எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா. இங்கேயும் செத்து வாழ்க்கையிலையும் செத்து. ஓ வாழ்க்கை எனக்கு கவலையாக இருக்குது. ஆமோ கிடச்சிருக்கு, மேலே போவோம். டேய் கிராண்ட்பா வரேன்டா. இளைய குமாரே எங்களே இருக்க, வா நம்ம வீட்டை விட்டு வெளில போகலாம். உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறியா? வாய்ப்பே இல்லை அதுக்கு. இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லே. உன் வாழ்க்கை முதுக்கும் இந்த வீடு தான் உனக்கு. அது முதுக்கும் இல்லைலே, முழுக்கும். ஓ வாய் பறந்துடுச்சு. ஏன் கிராண்ட்பா சிரிக்கிற?
இங்கே தான் இருக்க பாரு கிராண்ட்பா. இல்லை கிராண்ட்பா ஏலே இப்படி சிரிச்ச? இந்த குமார் பண்ண ஜோக்குக்கு. நான் நல்லா காமெடி பண்ணுவேன். இல்லை நீ எப்போவுமே ஆஹான்னு சொல்லுவியே, சொல்லலை? ஆஹா ஐயோ கிராண்ட்பா வேணாம்ப்பா. எப்படிரா குமாரே சிக்கிக்கிட்டியா? நான் இங்கேருந்து ஓட தான் போகிறேன் எப்படி இருந்தாலும். உன்னையும் மீறி கிராணியை மீறி நீ போகிற பாரு, ஏதோ தலையாட்டிட்டு போகிற தலையாட்டி பொம்மை மாதிரி. இல்லை கிராண்ட்பா அமைதியா இருல, சிரிக்காத. ஓ நீ தஞ்சாவூரில் வந்து இருந்திருக்கியா? தஞ்சாவூர் தலையாட்டிக்கு ஃபேமஸ்ஸு. கேசோலைன் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ ஹெலிகாப்டரை ஆர்மிக்கு கொண்டு போகிறோம். நீ நல்லா கிழிக்க போற. உங்களால் மேலே வர முடியாது கிராணி அண்ட் கிராண்ட்பா, சாரி. உங்களுக்கு எந்த டீம் ஐபிஎல்ல பிடிக்கும் அந்த டீமோட கலரில் ஹார்ட் போட்டு அந்த டீம் பேரை போட்டுருங்க, கமெண்ட்டில் போட்டுருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். கேசோலைன் நம்ம ஆர்மி ஹெலிகாப்டர் இங்கே தாங்க இருக்கு. ஃபுல் பண்ணுவோம். ஃபியூவல் ஃபுல்லாகுது, ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்குது. வச்சுருவோம். அடுத்தது இந்த லாக்கான டோரை எடுத்து விடுவோம். ஹெலிகாப்டர் கீயே கேவலமாக இருக்குது. எவன் தான் டிசைன் பண்ணானோ? ஏன்னா அது ஆர்பியிலேருந்து நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன். அது என்ன பண்ணுறது, நீ சூஸ் பண்ணுற எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஆர்மியில் இருந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. என் புள்ள தான் லைட்டாக கடிச்சு வச்சுட்டான். யார் அந்த எறும்பு மனுஷனா? என் புள்ளைய பற்றி ஏதாச்சும் சொன்ன? இப்போ மேலே பாம்பு போட்டு போகிறானா இல்லையான்னு பாரு. பாம்பு போட்டேன். சரி ஆமாம் நீ அந்த பாம்புன்னு நினைக்காத கிராணி, இது ஜெரண்டு. தெரிச்சிட்டான் பாரு உன்னோட ஹஸ்பண்டு. ஆஹா குமார் என்னையே சுட்டுட்டியா? இருறா வரேன். அவ்வளோதான்டா, நீ ஹாஹான்னு சொல்லதான்டா நீ லைக்கு. ஆனால் நீ அந்த அளவுக்குலாம் ஆஹான் கிடையாது கிராண்ட்பா. ஏ கிராணி நீ வாய் மூடிட்டு போடி. ஆஹா அவ்வளோதான் காய்ஸ், நம்ம கோபாலோட ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்மிக்கு போய் கரை சேர்த்துடலாம்.